ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ கிளர்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த வேகன்சிஸ் பார்த்து யாரும் பயப்பட தேவையில்ல. ஏன் அப்படின்னா, இது காமனான ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது லாஸ்ட் இயரில் கிளியர் பண்ணியும் ஜாயின் பண்ணாத வேகன்சிஸை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ எஸ்சி கேட்டகரியில் மட்டும் 65 வேகன்சிஸ் இன்னும் ஜாயின் ஆகாமல் இருக்குது. ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடந்தால் கிளியர் ஆனவங்கள ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் ஆகாத வேகன்சிஸை வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஃபில் பண்ணுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஃபில் ஆகாதவங்க எகைன் வெயிட்டிங் லிஸ்ட் போடுவாங்க. இந்த டைம் செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் போகிறதுக்கு பதிலாக அதை ஃபில் பண்ணுறதுக்காக இன்னொரு ரெக்ரூட்மெண்ட் டிரைவை வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 65 வேகன்சிஸ் ஃபார் எஸ்சி கேண்டிடேட்ஸ் மட்டும் இருக்குது. ஓபிசி எஸ்டி கேண்டிடேட்ஸ் கிடையாது. அன்ரிசர்வ் கேட்டகரியும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்போயுமே அன்ரிசர்வ் கேட்டகரி ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸாக ஃபில் ஆவாங்க. இதில் எஸ்சி கேட்டகரி மட்டும் வேகன்சிஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஃபில் ஆகலை. அதை இந்த ரெக்ரூட்மெண்ட் மூலிமா எடுக்க போகிறாங்க. ஸோ காமனான ரெக்ரூட்மெண்ட் வருமா வராதுங்களா சார் அப்படின்னு கேட்டால், ஸோ லேட்டர் ஆஃப் த இயர் வரும். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். அதுக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஏப்ரல் 1 தான் இருக்கும். இப்போ வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஏப்ரல் 1 தான். எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகலை. ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் இயர்லேருந்து அதே 35 ரீசனிங், 35 ஆப்டி, 30 இங்கிலீஷ் தான். அதே மெயின்ஸ் பேட்டர்ன் தான் இருக்குது. ஸோ எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஏஜ் லிமிட்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணாமல் இருக்குது. ஒரே ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, எல்பிடிக்கான ஒரு பேட்டர்னை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் 30 மார்க்கு, ஸோ டிஸ்கிரிப்டிவ் 30 மார்க்கு, வெர்பல் டெஸ்ட்டுக்கு 20 மார்க்கு. சரிங்களா? மேலே சொன்னால் அப்ஜெக்டிவும் டிஸ்கிரிப்டிவ்க்கும் 15 கொஸ்டின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு நியூ பேட்டர்னாக இருக்க போகுது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது யாருக்கு அந்த எல்பிடி அப்படின்னா, லோக்கல் லாங்குவேஜ் தெரியாதவங்க தான். நீங்கள் 10th நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணிட்டு 10th தமிழ் படிச்சிருந்தீங்க, 12th தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வைக்க மாட்டாங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணால் போதுமானது. ஸோ இந்த வேகன்சிஸ் எஸ்சி கேண்டிடேட் மட்டும் தான் அப்பியர் ஆக போகிறாங்க. ஸோ எல்லா கேண்டிடேட்டுக்கும் வரக்கூடிய நார்மல் காமன் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் அப்படிங்கிறது லேட்டர் ஆஃப் த இயரில் வரும். அதுக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி முடிஞ்சிருன்னு யாரும் வருத்தப்பட தேவையில்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கும் ஏப்ரல் 1 தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகலை. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.